இப்போ H1 plus H2 plus fake breakout ஆயிருக்குங்க. H3 H3ல வந்து பார்த்தீங்கன்னா immediately buyers enter. H4 H5 H6 இது மூணுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 4:2:1 ரேஷியோ, அதாவது பிரேக் அவுட் ரேஷியோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்ம் பண்ணிட்டு பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பையர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுது. இமிடியட்லி செல்லர்ஸ் உள்ள வந்தோடனே செல்லர்ஸ் ஃபெயில் பையர்ஸ் என்ட்ரி. ஓகேவா, அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபார்ம் பண்ணுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்பவே இந்த லெவலில் வீக் ஆகிட்டாங்க, இனிமேல் பையர்ஸ் தான் இருக்காங்கிறத சொல்லுது. நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தோன்னா இந்த செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு இது வரைக்கும் செல்லர்ஸ் வந்திருக்கு. இந்த செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு செல்லர்ஸ் ஃபெயில் ஆகிட்டு திரும்ப பையர்ஸ் வராங்க, திரும்ப பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த செல்லர்ஸால் இந்த லெவலில் இது வரைக்கும் ஃபேக் பிரேக் அவுட் பண்ணது ரீட்ரேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லெவல் வந்து பையர்ஸ்க்கான லெவல்ன்றது சொல்லுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு கால் ட்ரேட் வரும். இப்போது இந்த லெவலில் நமக்கு எங்கே என்ட்ரு ஆகலான்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லெவல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பையர்ஸ் ஃபெயில் செல்லர்ஸ் ஃபெயில் பையர்ஸ் என்டர், அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இங்கே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டு புல் பேக்கு. திரும்பவும் செல்லர்ஸ் பிரேக் பண்ண உடனே பையர்ஸ் உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்துட்டு இந்த செல்லர் ஸ்கேனலால் இதை பிரேக் பண்ணவே முடியல. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு ஃபேக்காக, இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டியூஷனல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஓகேவா, பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்ட்ரி எடுத்தோடனே அவன் கீழே போயிட்டு எல்லா ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் மேலே போவான். ஓகேவா, அதே மாதிரி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் கேன்ல இங்கேருந்து ஸ்ட்ராங்கான பை வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆகி செல்லர்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கேனில் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, இப்போது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லெவல் வந்து பார்த்து அப்படின்னா செல்லர்ஸ் ஆர் வெரி வீக்கு. செல்லர்ஸ் பிரேக் பண்ணும்போதெல்லாம் பையர்ஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷனும் நடந்திருக்கு. செல்லர்ஸ் பிரேக் பண்ணால் பையர்ஸ் இமிடியட்லி செல்லர்ஸ் ஃபீல் ஆகிட்டு உள்ளே வருது. எல்லாம் சொல்லுதுன்னா பையர்ஸ் லெவல். அந்த லெவலை ஒருத்தனால பிரேக் பண்ண முடியல, ரெசிஸ்டன்ஸை வந்து செல்லர்ஸால் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அது ரீட்ரேஸ்மெண்ட்டு, அங்கேருந்து ப்ரைஸ் மேல் நோக்கி வேகமாக மேலே போகும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சின்ன ஒரு ப்ளே இருக்குது. என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான பை வந்திருக்கு. பை வந்துட்டு செல்லர் ஸ்கேனில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்த ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, ரீட்ரேஸ்மெண்ட்டுடைய பையர்ஸ் ரிஜெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்து அப்படின்னா ஸ்ட்ராங் பை. ஓகேவா, இந்த இடத்துலேருந்து பை எப்போ இது பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுதோ, இதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த லெவலுக்கு என்ட்ரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:10 வரைக்கும் வந்திருக்கும் ஃபாரெக்ஸில். ஓகே, இதுதான் விஷயம். இது என்னன்னா இதில் நம்ம என்ன புதுசாக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்பவுமே மல்டிபிள் ரிவர்சல் 4:3 4:2:1 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்டு, மொமெண்டம் லாஸ்க்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் ட்ரா பண்ணிப்போம் ஒன்று. ஓகே, அது பிரேக் ஆன உடனே பையர்ஸ் உள்ளே வராங்களா, ஓகே வந்திருக்காங்க. திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அங்கே என்ட்ரு ஆகும். அதுவும் நடந்திருக்கு. ஓகேவா, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா ஹோல் பிரேக் அவுட்டு கான்செப்டில் இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் ஹோல்ட் பண்ண இடத்த இதுதான் பையர்ஸ் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணோடனே இங்கேயுமே பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்லுது, இந்த இடத்துல இன்னுமே பையர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத சொல்லுது. இதை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ட்ரு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதுவுமே ஒர்க் ஆயிருக்கு. மூணாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் லோவர் ரிஜெக்ஷன். ஓகேவா, பிரேக் அவுட் பண்ணோடனே செல்லர்ஸ் ஃபீல் பையர்ஸ் என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதே பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோடனே எக்ஸாக்ட்லி அந்த லெவலில் வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போது என்னென்ன லெவல், ஓல்டு பிரேக் அவுட் லெவலு, ரீட்ரேஸ்மெண்ட் லெவலு, செல்லர்ஸ் ஃபெயில் பையர்ஸ் என்ட்ரி லெவல். இப்போது முதல்ல வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு செல்லர்ஸ் ஃபெயில் ஆகிட்டு பையர்ஸ் வந்த இடம். ஓகேவா, அந்த இடத்த பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் விக்ட்ரி இருக்குது. ஓகே, அப்போது நம்முடைய லெவல் ஒரு பிரேக் அவுட்னு வரும்போது நம்ம எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் லாஸு பார்க்குறோம். ஓகேவா, மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா அது பிரேக் அவுட் நடந்தவுடனே நம்மளுடைய இது இல்லை, அதனுடைய பையர்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பையர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த லெவலில் செல்லர்ஸ் மொமெண்டம் லாஸ் ஆகணும் ஒன்று. அதை ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணும்போது இமிடியேட்லி பையர்ஸ் என்ட்ரு ஆகணும். ரெண்டு, அடுத்து பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு செல்லர்ஸால் பிரேக் பண்ண முடியாமல் ஓகேவா ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்கணும். ஓகேவா, அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணும்போதும் பையர்ஸ் இமிடியேட்லி உள்ளே வராங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகேவா, இப்போது நமக்கு என்னெல்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஓகே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா நமக்கு
புல் பேக் எடுத்துருக்க வேண்டிய இடம். இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளே. எல்லாருக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ நம்ம இடத்துல இது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய ஹியூஜ் ட்ரெண்ட் உள்ளே போயிருக்கு பாருங்கள்.